அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம டெய்லியும் ரிவிஷன் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி பூஸ்டர் பார்ட் 14ல் இன்றைக்கி நம்ம எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு கேள்வி கேட்குறது வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். கட்டாயமாக கேட்பாங்க அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் இந்த எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது மற்ற சம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கும். பேசிக் மேக்ஸில் இந்த எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் ரொம்ப முக்கியமானது. கணக்கு வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக ஒரு சம்மை எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பார்த்தோம்னா எஸ்ஐ அண்ட் பிசி தேர்வுக்கான ஃபிசிக்கல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. நண்பர்கள் நிறைய பேர் நல்லா படிக்கிறீங்க, நான் எக்ஸாம்பிள் கட்டாயம் பாஸ் பண்ணிவிடுவேன், ஆனால் ஃபிசிக்கல் என்னால் 15 மார்க் எடுக்க முடியல அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஃபிசிக்கல் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டி இருக்குது. ஃப்ரீ ஹாஸ்டல் நம்ம கொடுக்குறோம், தங்குறதுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃப்ரீ தானே. உங்களுக்கு இந்த பிசி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நம்ம வெற்றியை உறுதி செய்யக்கூடியது எது அப்படின்னா ஃபிசிக்கல் தான். ஏன்னா மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக எடுக்கக்கூடியது 63, 64, 63 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிசிக்கலில் 24 மார்க் நம்ம கட்டாயம் எடுத்தே ஆகணும். ஒரு ஸ்டார் நம்ம மிஸ் பண்ணாலும் கட்டாயம் வேலை கிடைக்காது. அப்போ நான் நல்லா ஃபிசிக்கல் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ரிட்டனில் என்ன பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நான் ரிட்டன் நல்லா பண்ணுவேன், ஆனால் ஃபிசிக்கல் நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன், ரன்னிங் வர மாட்டேது, ரோப்பு ஏறது வர மாட்டேது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. பயிற்சி தான் உங்களை வெற்றியாளராக மாற்றும். நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் உங்களை வெற்றியாளராக மாற்றும். நீங்கள் முயற்சியே எடுக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு தோல்வி அடைஞ்சிருவோம் நம்ம. ஸோ இதுமாரி வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க. ஃப்ரீயாக ஹாஸ்டல் கொடுத்துட்றோம், ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துட்றோம், அகாடமி பக்கத்துலேயே கிரவுண்டு, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னா அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பயன்படுத்தினோம். ஸோ இந்த 8610556994 அப்படி நம்பரு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் கேட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப். ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறதுனா என்ன, மீசிமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் பார்த்தோம்னா எல்சிஎம். மீசிமா அப்படிங்கிறதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மீ சி மா. இந்த மாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இங்கிலீஷில் எம். இப்போ மனோகர் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், எம் ஏ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அந்த எம்மை தான் ஞாபகம் வச்சுக்கணும், எல்சிஎம். புரிஞ்சுக்க முடியுதா? மீசிமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்னது எல்சிஎம். மீப்போவா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா மீப்போ வா அப்படின்னு சொல்லலாம், அல்லது மீப்போ கான்னு சொல்லலாம். ஓகேவா? இதே என்ன இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப். ஸோ இதில் எல் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் ரொம்ப முக்கியமானது. இது லீஸ்ட்டு. லீஸ்ட்னா குறைவான, ஹச்னா ஹையஸ்ட். ஒரு 3 எண்களை அல்லது 2 எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுவான வகுத்தி. போ அப்படிங்கிறதுக்கு சி, இங்கிலீஷில் பார்த்தா சி அப்படிங்கிறது காமன். காமன் என்னது, பொதுவாக ஒரு 2 நம்பரோ 3 நம்பரையோ வகுக்கக்கூடிய பொதுவான மிகப்பெரிய எண், அதான் ஹச்சிசிஎஃப். மிகச்சிறிய மடங்கு, இது மிகச்சிறிய எண்ணு கிடையாது, மடங்கு. அந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரு மடங்காக இருக்கும். ஓகேவா? ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது ஃபேக்டர், இது மடங்கு. ஃபேக்டர்னா காரணி. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? ஆனால் இது காரணி கிடையாது. எல்சிஎம் அப்படிங்கிறது என்னது, காரணி கிடையாது. இந்த 2 வித்தியாசம் தெரிஞ்சால் தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இந்த சம்மு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்சிஎம் வேறு, ஹச்சிசிஎஃப் வேறு. எந்த இடத்துல எல்சிஎம் கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இது ரிலேட்டட், இதை பேஸ் பண்ணி பயன்பாடு ஓரியன்டான கேள்விகள். மேக்ஸிமம் கேள்விகளே பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஓரியன்டான கேள்விகள். உதாரணத்துக்கு இந்த எல்சிஎம்மை பேஸ் பண்ணி தான் இந்த சிக்னல் விளக்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டிராஃபிக் சிக்னல். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா சிக்னலும் எரியக்கூடாது, ஒரே நேரத்தில் எல்லா சிக்னலும் என்ன பண்ணக்கூடாது, அணைஞ்சு இருக்கக்கூடாது. அப்போ வெவ்வேறு நேரத்தில் இது பண்ணால் டிராஃபிக் நான் ரெகுலேட் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ஹால் இருக்குது, இந்த ஹாலில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோளின் நீளம் கண்டுபிடிக்கணும். இந்த ஹால் என்னது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, கரெக்டாக செவ்வக வடிவில் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி. இந்த ஹாலில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோளின் நீளம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹால் வச்சா இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம்.
ஆனால் இந்த கோல் தான் மிகப்பெரிய கோல் அப்படிங்கிற அளவு கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா யாருக்கு தெரியுமா? யார் சொன்னீங்க? மூலைவிட்டம் கண்டுபிடிச்ச ஃபார்முலா. மூலைவிட்டம் என்ன ஃபார்முலா? இல்லை, அது வந்து மூலைவிட்டம் வந்து செவ்வகத்தோட மூலைவிட்டது என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படியே வரும். இது செவ்வகங்களில் கிடையாதுல்ல, என்னது சதுரமா கால் 3Dல புரிஞ்சிச்சா உங்களுக்கு? செவ்வகத்தில் மூலைவிட்டம் அப்படி கண்டுபிடிக்க முடியும். நம்ம செவ்வகங்கிறது ஒரு பாட்டு தானே வரும், இது ஒரு ஹால். அப்போ 3D செவ்வகத்தை 3Dல எப்படி சொல்லலாம்? கன செவ்வகம். என்னது கன செவ்வகம் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா L ஸ்கொயர்டு ப்ளஸ் B ஸ்கொயர்டு ப்ளஸ் H ஸ்கொயர்டு. ஞாபகம் வச்சுங்க. ஒரு 3 அளவு இருக்கும், 3 அளவு ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணோம்? கூட்டணும். கூட்டி ரூட் எடுத்து தான் ஆன்சர் வரும். சரி, ரைட்டு. இப்போ என்ன இப்போ எல்சிஎம் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். எங்கே யூஸ் ஆகுது? டிராஃபிக் சிக்னலில். அதேபோல் ஒரு 3 கடிகாரம் இருக்குது. 3 கடிகாரம் வெவ்வேறு நேரத்தில் ஒலி எழுப்புது. அப்போனா அந்த இது இப்போ ரன்னிங் ஓடுறாங்க, 3 பேர் கிரவுண்டில் ரன்னிங் ஓடுறாங்க. அந்த கணக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா இது போல் கேள்வி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல வரோம். அதே போல் ஹெச்சிஎஃப் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா டைமென்ஷன் அளவுகளை அளக்கிறதுல யூஸ் ஆகும். சரி, ரைட்டு. ஓரளவு ஐடியா வருது. என்ன வருது? ஃபஸ்ட்டு பேருக்கு என்ன மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன? ஹெச்சிஎஃப்னா என்னது? ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ஒரு 2 எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுவாக வகுக்கணும். அதான் முக்கியமானது. 2 நம்பரையும் வகுக்கக்கூடிய பொதுவான வகுத்தி. ஒரு 2 நம்பரை வகுக்கக்கூடிய பொதுவான மடங்கு, அதுலேயும் குறைவான மடங்கு. அந்த எண்களுடைய மடங்குல என்ன இருக்கணும்? குறைவான மடங்காக இருக்கணும். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடல் பின்னத்தில் உள்ள எண்களுக்கு மீசிமா ஹெச்சிஎஃப் அது கண்டுபிடிக்க போகிறோம். பின்னத்தில் உள்ள நம்பர் இதுதான் ஃபஸ்ட்டு மாடல்னு வச்சுங்களேன். அடுத்து 2வது மாடல் பவரில் எக்ஸ் பவரில் ஒய் பவரில் இருக்கும்ல, அதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது. அடுத்து இரு எண்களின் பெருக்கல் பலன், இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு தரேன். அடுத்து விகிதத்தில் உள்ள எண்களுக்கு பெருக்கல் பலன். இந்த 4 டைப்பு புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு 20 மாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பொதுவாக இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் சாதாரண கணக்கு. 34 102 இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பொதுவான வகுத்தி கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ ஹெச்சிஎஃப் எப்படி போடுறது, எல்சிஎம் எப்படி போடுறது, நம்பர்ஸுக்கு எதுக்கு எப்போதும் போல் என்ன பண்ணுவோம்? 34 102 போட்டுருவோம். போட்டு என்ன பண்ணுவோம்? டானாவத்தில் போடுறோம். ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் இங்கே ஒரு நம்பரை போடுவோம். கட்டாயம் ஒரு நம்பர் போட தான் ஆகணும். இந்த 2 நம்பரையும் வகுக்கிற நம்பரை மட்டும் தான் நான் என்ன பண்ணுவாங்க போடணும். சப்போஸ் இப்படி இருக்க நம்பரு 17 19. இப்போ இந்த எண்கள்லாம் வந்து பகா எண்கள். என்ன எண்கள்? பகா எண்களுக்கு பொதுவாக வந்து ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 தான் இருக்கும். என்னவாக இருக்கும்? ஹெச்சிஎஃப். இப்போ உதாரணத்துக்கு இந்த 17க்கும் 19க்கும் பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர் ஏதாச்சும் போட முடியுமா? நம்ம எதுவுமே போட முடியாது. அப்போ என்ன தான் போட முடியும்? 1 தான் போட முடியும். அப்போ கேட்பாங்க பகா எண்களின் மீப்பாவா என்ன? என்னது? 1. அப்போ பகா என்ன தெரிஞ்சிடணும். அப்போ எங்கே என்ன பண்ணுறோம்? 34 வகுக்கணும் ஒரு நம்பரு, 102 வகுக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம்? போடுவோம். நமக்கு பொதுவாக தெரிஞ்சது என்னது? 2 2 பார்த்தோம்னா என்னது வகுதா? 17 2 34. 102 போட்டோம்னா I2 10 O2 2. அடுத்தது இந்த 17 51 காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் இருக்கா இல்லையா? வாய்ப்பாடு அதுக்கு படிக்கணும். என்ன படிக்கணும்? வாய்ப்பாடு படிக்கணும். வகுக்கும் 17வது வாய்ப்பாடு வகுக்கும். ஓர் 17 17 என்ன பண்ணணும்? 17 போடணும். ஓர் 17 17 3 17 50. இப்படி ஞாபகம் 3 10 30 3 21. இப்போ எல்லாம் கற்றுங்க. 17ஓட 3 பெருக்கி பார்க்குறீங்களா? எப்படி பெருக்கிறது? இதை 10 7ன்னு வச்சுக்கணும். 3 10 30 3 50. இதை மனசுக்குள்ளே போடணும். என்ன பண்ணால் இப்போ இந்த 3க்கும் 1க்கும் காமனாக நம்பரை போட முடியுமா? போடலாம். 1 போடலாம். 3 போடலாம்னா போட முடியாது. இதுமாதிரி காமனான நம்பரை போட முடியாத வரைக்கும் இந்த கணக்கை நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுச்சா? ஒரு கட்டத்து மேலே காமனான நம்பரை போட முடியல அப்படின்னா இதோட நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிக்கிட்டு சைடில் போட்டுருமா நம்பரு, இதை என்ன பண்ணணும்? பெருக்கணும். இப்போ 2 17 எத்தனை? 34. இதுதான் இந்த 34 102 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுவான எண். வேற 34 34 வகுக்கும்.
34 102 வகுக்கும். டேரெக்டாக வகுத்து பார்த்தா வகுக்கும், மீதி இன்றி வகுக்கும். எப்படி வகுக்கும்? புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இது பேர் தான் அது HCF. HCF என்ன பண்ணுறோம்? 2 நம்பரை எடுத்து எழுதுகிறோம், காமனான நம்பரை போட்டு என்ன பண்ணுறோம்? வகுக்கிறோம். மறுபடியும் காமனான நம்பரை போட முடியாதுன்னு பார்க்குறோம், வகுக்கிறோம், அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்து மேலே காமனான நம்பரை போட முடியல அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? ஸ்டாப் பண்ணணும். இதுதான் என்னது? HCF. இப்போ இந்த கேள்வி என்ன ஆன்சரு? 34. இப்போ இதே கேள்வி LCM போடுறோம். LCM பொறுத்தளவுக்கு 34 102. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் போடலாம். என்ன போடலாம் சார்? இது அதாவது இது இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை வகுக்கிற நம்பர் நீங்கள் என்ன பண்ணலாம்? எந்த நம்பர் வேணாலும் போடலாம். நான் போடுற நம்பர் 2 நம்பரையும் வகுக்கணும் அப்படிங்கிறது என்ன? இது அவசியம் கிடையாது. ஆனால் நாங்கள் ஒரு நம்பர் போடுறேன், அந்த நம்பர் இந்த நம்பரை வகுக்கும் அப்படின்னா கட்டாயம் வகுத்து என்ன பண்ணி ஆகணும்? போட்டோம்னா அப்புறம் 2 போட்டுட்டு 37 மட்டும் 34 மட்டும் வகுத்துட்டு இப்படி போட்டு இதை அப்படியே இறக்கிடக்கூடாது. 2 வகுக்கும்ல, அதை என்ன பண்ண கட்டாயமா போட்டோம். மறுபடியும் காமனான நம்பரு 17, 1 17 17 3 17 51. ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும்? இங்கே உள்ள 3 போடலாம், போடாமல் இருக்கலாம். அதாவது சொல்லுவாங்க இப்படி இந்த 1 1ன்னு வர வரைக்கும் என்ன பண்ணணும்? போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போடணும் அவசியம் கிடையாது, அப்படியே பெருக்க வேண்டியதான். கடைசியாக உள்ளது எல்லா நம்பரையும் பெருக்கணும். என்ன பண்ணணும்? அங்கே HCFல என்ன பண்ணணும்? இந்த சைடில் உள்ள நம்பரை மட்டும் பெருக்கணும். LCMல கடைசியிலேருந்து உள்ள எல்லா நம்பரையும் என்ன பண்ணணும்? பெருக்கிட்டே வரும். இப்போ பெருக்குங்க. 2 17 34 34 × 3 அப்படியே மனசில் பெருக்கி பாருங்க. 90 4 3 12 102. ஸோ இதுக்கு LCM என்னது? இந்த 30 நீங்கள் பார்த்தீங்கன்னா 102 அடுத்து பார்த்தோம்னா 204, அடுத்து 306. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இந்த 102யும் 34 102 மீதின்று வகுப்படும், 204யும் 34 102 மீதின்று வகுப்படும், 306யும் 104 102 34 மீதின்று வகுப்படும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது லீஸ்ட், மிகச்சிறிய. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை ஆன்சராக எடுத்துக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு போடுற நம்பரை என்ன பண்ணணும்? சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டேரெக்டாக பெரிய நம்பர் போட்டோம்னா ஆன்சர் பெருசாக வரும். சப்போஸ் ஆன்சர் 204 வரும் சில பேருக்கு. இப்போ 204 LCMமா அப்படின்னா கிடையாது. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? 2 எண்களை பொதுவாக வகுக்கக்கூடிய லீஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் என்னது? LCM. 2 எண்களை பொதுவாக கட்டாயம் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் தான் என்னது? மீபோவா HCF. ஒரு ஐடியா வருதா? LCM HCF அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரைட். இதேமாரி நிறையா சம்ம நீங்கள் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகே தானே? ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த கணக்குக்கு வந்து எத்தனை பேர் நீங்கள் ஆன்சர் போடுறீங்கன்னு தெரில. இந்த கணக்கு ஆன்சர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உண்மையிலே உங்களை பாராட்டணும். என்ன கணக்கு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ 357 595. இந்த 2 எண்களுக்கு HCF கண்டுபிடிங்க. இதுதான் கேள்வி. HCF 357 595. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்த 2 நம்பரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக அப்படி கோடு போட்டு செம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ண இங்கே ஒரு நம்பர் போடணும்ல. என்ன நம்பர் போடுறது? 7ஆம் வகைப்படா வகுப்படுதா? எப்படி 7ஆம் வகைப்பட வகுப்படுதா? சரி, 8 56 வகுப்படுது. வெரி குட். ஸோ உங்களுக்கு ட்விஸ்ட்டு நான் வச்சேன், அது எனக்கே ட்விஸ்ட் ஆகிட்டு. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, சரி ரைட், இந்த கணக்கில் வந்து கூட 7 வகுப்படுது. 7 போட்டிங்களா? போடலையா? 7 வகுப்பு இல்லையா? வகுப்படும். IL 35 1 7 8 56 மிச்சம் 3 IL 35. ஸோ 51 85. சரி போட்டோம்னா 3 போட்டோம்னா 3 போட முடியாதா? 17ஆ? 3 17 51 5 17 85. இப்போ இந்த 17 7 பிறகு என்ன வருது? 17 70 7 49 119 வருது. வெரி குட். சரி பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ அடுத்த ஒரு கணக்கு சொல்கிறேன், அந்த கணக்கு போடுவாங்க. அப்போ
276 161 வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. HCF கண்டுபிடிங்க. 276 161 இப்போ இதேமாரி ஒரு ரெண்டு நம்பருக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, நிறைய நம்பர் போட்டு பார்த்துட்டே இருக்கீங்க, ஒன்றுமே வர மாட்டேது, ஒரு ஐடியாவை கிடைக்க மாட்டேது அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகுதுல. அதுக்கு தான் என்ன பண்ண வகுத்தல் மெத்தட், யூக்ளியாய்டு மெத்தட்னு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மெத்தட் அப்படின்னா இதுமாரி போடணும். HCF கண்டுபிடி என்ன பண்ணணும், இதில் பெரிய நம்பர் எது அதை உள்ளே போடணும், சின்ன நம்பர் எது அதை வெளில போடணும். ஓகேவா? போட்ட பிறகு அந்த 276ல் எத்தனை 161 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எத்தனை 161 இருக்குது? 1 இருக்குது. அப்படி தானே? 161 வகுத்தோம்னா 5 1 1 115 161. இப்போ இதை மறந்துடணும், இதில் மறந்துடணும். இந்த ரெண்டு நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எது பெரிய நம்பரு? 161. சின்ன நம்பர் எது? இதை வெளில போகணும். இப்போ 161 எத்தனை 115 இருக்குது? 1 இருக்குது. 115. ஸோ இதை கழிங்க. 11 6 4. கரெக்டா? கரெக்டாக தானே? இப்போ இதை மறந்துடணும். இந்த நம்பரை எடுத்துக்கணும். இதில் எது பெரிய நம்பர்? 115 பெருசு, 46 சின்னது. இப்போ பார்த்தோம்னா இப்போ 115 எத்தனை 46 இருக்குது? 2 இருக்கா? 2 46 92. ஓகேவா? பேலன்ஸ் என்னது? 3 2. அடுத்தது என்ன பண்ணுறோம்? 46 வெளில போடுறோம். 23 அடித்தோம்னா 2 43 சார் 2 23 46 0. இது மாதிரி 0 வர வரைக்கும் போடணும். இது வரைக்கும் போடணும். 0 வரைக்கும் போட்ட பிறகு இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த HCF. இப்போ HCF ஆன்சர் என்னது? 23. இப்போ நம்ம இந்த 23 17 19 இதெல்லாம் ஒரு பகாயன். இந்த பகாயனோட வாய்ப்பாடு நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், படிச்சிருக்க மாட்டோம். அப்படி ரொம்ப திடீர்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகாது. என்ன ஆகாது? புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? இதுவே உங்களுக்கு சின்ன நம்பர். இது 276 161 என்னது சின்ன நம்பர். காமனான நம்பரை மைண்டு தேடிட்டே இருக்க முடியாது. இது சீக்கிரமாக இதில் என்ன பண்ணிருக்கோம்? கூட்டல் கழித்தல் தான். என்னது? ஒரு நிமிஷத்தில் நான் கணக்கை போடலாம். ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்போ உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண வேகமாக போடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 50 செகண்டில் அந்த கணக்கை போடலாம். இது புரிஞ்சிச்சா? அது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை. கழித்தல் பண்ணுறோம், கடைசியில் 0 வர வரைக்கும் பண்ணணும். இங்கே இருக்கிறதா என்னது? HCF. இதான் யூக்ளியாய்டு மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கும். 10th மேக்ஸ் புக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு கொடுத்துருப்பாங்க. இதேமாரி கணக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்டாங்கன்னா அந்தமாரி கணக்கு தான் கேட்பாங்க. ஸோ ஐடியாவே வராது. தெரியாதவங்களை என்ன பண்ண முடியாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? பெருக்கல்ல வர கணக்கு வருது அப்படின்னா அது போட்டுடலாம். பகா எண்களுடைய மடங்கை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வாய்ப்பாடு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். 7ஆம் வாய்ப்பாடு படிக்கிறது மாதிரியா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சரி, ரைட். அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம வந்து 2 மெத்தட் கற்றுருக்கோம். என்ன மெத்தட் கற்றுருக்கோம்? பொதுவாக எந்த நம்பர் கொடுத்தாலும் LCM எப்படி கண்டுபிடிக்கலாம். அது 2 நம்பராக இருந்தாலும் சரி, 3 நம்பராக இருந்தாலும் சரி, 5 நம்பர் இருந்தாலும் சரி, என்ன தான் சேம் தான். சரி, இந்த கணக்கு போடுங்க. சரி, இந்த கணக்கு ஒர்க் அவுட்டாக ஹோம்ஒர்க்காக பண்ணி பாருங்கள். இப்போ 12 15 27 35 எத்தனை நம்பர் கொடுத்தா என்ன பண்ண போகிறோம்? காமனாக ஒரு கோடை போட போகிறோம். நம்ம போட போகிற நம்பர் காமனாக வகுக்கணும். அப்படி வகுக்கல என்ன பண்ணணும்? அந்த நம்பரை அப்படியே கீழே இறக்கணும். சரி, நாங்கள் தம்ம போட்டுருவோம். 2 போடுறோன்னு வச்சுக்கலாம். இது என்னங்க? சரி, ஏதோ ஒன்று போடுறோம். நான் 2 போடுறோம் அப்படின்னா இந்த இருக்கிற நம்பரில் இந்த 2 வகுத்துனா வகுத்து போடணும். அப்படின்னா அப்படியே இறக்கணும். 2 வந்து 6 2 இந்த 15 வகுத்தாது அப்படியே இறக்கிறோம். 27 வகுக்காது அப்படியே இறக்கிறோம். 35 வகுது அப்படியே இருக்கும். ஸோ அடுத்தது இங்கே 2 தான் போடணுமா 3 தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. கணக்கை ஸ்பீடாக போடணும். காமனாக வகுக்கக்கூடிய நம்பரை எந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்? போடலாம். இப்போ 3 போடோம்னா 2 6 5 3 15 9 3 27 35 என்ன பண்ணாது? வகுக்காது. வேறு என்ன பண்ணலாம்? 5 போடலாமா? 2 ஓரஞ்சு 5 9 போட்டோம்னா 7 5 35. இப்போ இந்த 2 1 9 7க்கு காமனாக வரக்கூடிய நம்பர் எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணால் பெருக்கிக்கலாம். இது அப்படியே உள்ள எழுதி பெருக்கினா தான் ஆன்சர். கான்செப்டை கற்றுக்கிட்டா போதும். எந்த கணக்கு போட்டாலும் கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். எப்போதுமே அடிப்படை தான் கற்றுக்கணும். புரிஞ்சிக்க முடியுதா? சரி, ரைட். இப்போ அடுத்த மெத்தட் பார்க்க போகிறோம். என்ன மெத்தட் பார்க்க போகிறோம்? இதே போல் ஒரு நம்பர் இருக்குது. x⁵ x⁵ 11
எக்ஸ் பவர் 9 அப்படி கொடுத்தாலும் சரி, பிஏபிசி எது கொடுத்தாலும் சரி, இதை மூணுக்கு தனித்தனி நம்பர் மாரி பார்க்கணும். என்ன பார்க்கணும்? மூணு என்ன பார்க்கணும்? தனித்தனி நம்பர் மாரி பார்த்து, இப்போ ஹச்சிசிஎஃப்னா என்ன பண்ணணும்? இப்போ இதில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். மீப்போவானா என்ன பண்ணணும்? அந்த கொடுத்துருக்கிறதுல குறைந்த அடுக்குகளை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இது நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த பவரில் எக்ஸ் பவர் ஒய் பவரில் இப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பவரில் உள்ளதில் கம்மியான பவர் இருக்குது பார்த்தீங்களா, குறைவான பவர், அதான் ஆன்சராக இருக்கணும். ஆனால் அந்த பவர் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் வரணும். என்ன வரணும்? பொதுவாக வரணும். எப்படின்னா இது ஒரு விஷயமா பார்த்துக்கணும். இது ஒரு ஃபேக்டர் மாதிரி, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பர். இங்கே எக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணுதுலேயும் என்ன இருக்கணும்? எக்ஸ் இருக்கணும். இப்போ இந்த கணக்கு ஆன்சர் போடுறேன், அடுத்தது போடப்போ உங்களுக்கு ஐடியா வரும். இப்போ மூணுதுலேயும் எக்ஸ் இருக்குது, அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பொதுவாக இருக்கா அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு எழுதணும். எழுதிட்டு இந்த பவரில் எது சின்னதாக இருக்குது? 5. இந்த சின்னதாக போட்டால் ஹச்சிசிஎஃப், பெருசாக போட்டால் எல்சிஎம். புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? ஆனால் இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் எல்சிஎம்னா காமன் ஃபேக்டரு. ஆனால் இங்கே என்ன பண்ணணும்? இந்த ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறது தான் பொதுவாக வர நம்பரை பார்க்கணும். எப்பவுமே ஹச்சிசிஎஃப் என்ன தான்? பொது. இந்த காமன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்சிஎம் பொறுத்தளவு எக்ஸ் வந்திருக்கா ஒய் வந்திருக்கா பார்க்கணும் அவசியம் கிடையாது. இருக்கிற எல்லாத்தையுமே எழுதணும். என்ன பண்ணணும்? இப்போ எக்ஸ் இருக்குன்னா எக்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும். எக்ஸில் பொதுவான ஒரு எக்ஸ் எழுதணும், அதில் ஹையஸ்ட் எழுதணும். புரிஞ்சுக்க முடியுதா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? சந்தேகம் வச்சுருக்கா? நீங்கள் சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுருப்பீங்க, எல்சிஎம்னா பெருசு, ஹச்சிசிஎஃப்னா சின்னது அப்படி ஞாபகம் வச்சுருப்பீங்க. கரெக்டாக தான். ஆனால் அதில் ஹச்சிசிஎஃப்ல இன்னொன்று அடிஷனல் சேர்த்துக்கணும், பொதுவாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குது, எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 11 இசட் பவர் 9. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? எக்ஸை பார்க்கணும். எக்ஸ் மூணுலேயும் வந்திருக்கா? வரல, அப்போ எக்ஸ் எழுதக்கூடாது. ஒய் மூணுலேயும் வந்திருக்கா? ஒய் எழுதக்கூடாது. இசட் மூணுலேயும் வந்திருக்கா? எழுதக்கூடாது. அப்போ எதுவுமே எழுதலைன்னா ஆன்சர் என்ன தான்? 1. 0லாம் கிடையாது, 1. என்னது? புரிஞ்சுக்க முடியுதா? சிம்பிளான கேள்வி தான், நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணிட்டு போய்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இதை பாருங்கள். ஸோ இதுக்கு பாருங்கள், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க. ஹச்சிசிஎஃப் இப்போ பார்க்குறோம், எக்ஸ் எடுத்துகிறோம். எக்ஸை பார்க்குறோம், எக்ஸு இதில் எக்ஸ் இருக்குது, இதில் இல்லை, அப்போ எக்ஸ் எழுதக்கூடாது. ஒய்யை பார்க்குறோம், இதில் ஒய் இருக்குது, இதில் ஒய் இல்லை, அப்படி மூணுலேயும் வராமல் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னன்னா 1ங்கிறது எதுக்கு? எக்ஸுக்கு தான். நம்பருக்கு பார்க்கணும். நம்பருக்கு நம்ம தனியாக பார்க்கணும். 4 1 1 இது பக்கத்தில் உள்ள நம்பரை பார்க்கணும். இந்த 3 நம்பருக்கு என்ன ஹச்சிசிஎஃப்? அதுவும் 1 தான். அப்போ மொத்தமே ஆன்சர் என்ன தான்? 1 தான். ஹச்சிசிஎஃப் புரியுதா? இப்போ எல்சிஎம் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும்? நம்பரில் 4 மட்டும் தான் இருக்குது, 4 எழுதணும். வேறு எக்ஸ் கியூப் இருக்குது, அதை எழுதணும். ஒய் கியூப் இருக்குது, அது இருக்கணும். செட் கியூப் இருக்குது, அதை எழுதணும். எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் என்னது? எல்சிஎம். இந்த ஒரு கணக்கை தெளிவாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எத்தனை கணக்கு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். இப்போ இந்த கேள்வி பாருங்கள், இந்த கேள்வி போட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். 35 எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 3 ட்ரை பண்ணுங்க. சரி, நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்பருக்குலாம் எல்சிஎம், இப்போ ஹச்சிசிஎஃப் கேட்குறான்னு வச்சுக்கலாம். இந்த கணக்கு ஹச்சிசிஎஃப் போட போகிறோம், எல்சிஎம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்கன்னா நம்பருக்கு தனியாக ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கும். 35 49 14. இது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 35 49 14 7. வாய்ப்பாடு படித்தா தான் உனக்கு திடீர்னு உங்களுக்கு சீக்கிரமாக ஞாபகம் வரலாம். இப்போ வாய்ப்பாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பார்த்தீங்களா? சாதாரணமாக நினச்சிருப்போம், சார் போய் வாய்ப்பாடு படிக்க சொல்கிறான்னு நினச்சிருப்போம். நீங்கள் வாய்ப்பாடை படித்து மட்டும் பாருங்கள், ரெகுலராக படிங்க. ஒன்றுமே கணக்கே தெரியாதவங்க கூட என்ன பண்ணலாம்? கணக்கு போட வைக்கும் உங்களை. சரி பாருங்கள், 7 35 7 2 14. இப்போ இதுக்கு பார்க்குறோம், 3க்கு காமன் நம்பர் எது இருக்கா? எதுவும் கிடையாது. அப்போனா ஆன்சர் என்னது? நம்பருக்கு 7. நம்பருக்கு எத்தனை? 7. அடுத்தது இங்கே எக்ஸ் இருக்கா? இங்கேயும் எக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸை எழுதணும். எழுதிட்டு பவரில் எது சின்னதாக இருக்குது? இது எக்ஸ் பவர் 5 2 1. அப்போ என்ன ஆன்சரு? 1. அடுத்து ஒய்யை பார்க்குறோம். இதில் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது. அப்போ ஒய்யை ஃபஸ்ட்டு எழுதிடணும். எழுதிட்டு இந்த ஒய்யில் பவரில் எது சின்னது? அதுவும் ஒய் தான். ஏன்னா இதில் ஒய் பவர் 1, இங்கே 2
அங்கே 3. அடுத்து z பவர் 4, z பவர் 3, z பவர் 2. என்ன ஆன்சரு? z பவர் 2 ஆன்சர். இதுதான் என்னது? HCF. புரிஞ்சுச்சா? எத்தனை புரிஞ்சிச்சு? டவுட் ஆச்சுருக்கா? சரி, இப்போ அடுத்து எல்சிஎம் போட போகிறோம். ஸோ இதில் எல்சிஎம் இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பெருக்குனா என்ன ஆகிடும்? நம்பருக்கு எல்சிஎம் 7 2 14, 14 5 70, 7 7 49. என்னது? 490. நம்பருக்கு என்னது எல்சிஎம்? 490. ஓகேவா? இப்போ எக்ஸ் இருக்கா, எக்ஸ் எழுதணும். ஒய் இருக்கா, ஒய் எழுதணும். இசட் இருக்கா, இசட் எழுதணும். அது காமனாக இருந்தாலும் சரி, காமன் இல்லைன்னு சரி. இதில் ஒய் இசட் இல்லை, ஆனால் இதில் ஒய் இருக்குது, எழுதணும். ஒரு இதில் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணணும்? எழுதணும். எழுதிட்டு பவர், எக்ஸில் பவர் எது பெருசு? 5. ஒய்யில் எது பவர் பெருசு? 2 3. இசட்டில் எது பவர் பெருசு? 4. இதுதான் எல்சிஎம். ஓகேவா? ஒரு ஐடியா கிடைக்குதா? ஸோ பார்த்து வச்சுங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஏ பவர் m + 1, ஏ பவர் m + 2, ஏ பவர் m + 3க்கு மீப்போவா அப்படி கேட்டுருக்காங்க. மீப்போவானா என்னது? HCF. ஃபஸ்ட்டு ஏ, இந்த இதுதான் பேஸ், இதுதான் பார்க்கணும், இதுதான் பார்க்கணும். பவரை பார்க்கக்கூடாது. 3 இதில் ஏ இருக்கா? ரைட்டு இருக்குது. அப்போ ஏ எழுதணும். அடுத்து பவரில் சின்னது m + 1 இருக்கா? அதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? கொஸ்டினை பார்க்க போகிறோம், அடிக்க போகிறோம், வந்துட்டே இருக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். HCF ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 3 5 7க்கு HCF கண்டுபிடிக்கணும். 3 5 7க்கு HCF கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஸோ 1 தான் போட முடியும். ஓகே, 1 நம்பருக்கு 1. அடுத்து இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இல்லை, இதில் பி இருக்குது, இதில் பி இல்லை, அப்படி மாறி மாறி வருது. வராதெல்லாம் ஆன்சர் என்னது? 1 தான். எக்ஸாம் காலில் உட்காந்து யோசிச்சிடக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது? எக்ஸாமில் என்ன பண்ணக்கூடாது? யோசிச்சிடக்கூடாது. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அடுத்து பாருங்கள், x பவர் 4 - 1, x² - 1. இது வீட்டிற்கு மீப்போவா காண்க அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதேமாதிரி எவ்வளோ பெரிய ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தரேன், அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு இப்போ இது ஒரு எக்ஸ் பவரில் எக்ஸில் இருக்குது, இதுவும் எக்ஸில் இருக்குது. அப்போ நான் இதை நம்பராக மாற்றுறேன். அப்போ நான் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு பொழுது 1 சப்ஜெக்ட் பண்ணுங்கள், 1 தவிர 2 சப்ஜெக்ட் பண்ணுங்கள், 3 சப்ஜெக்ட் பண்ணுங்கள். நான் இங்கே எக்ஸுக்கு பொழுது இந்த இதில் 3 சப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயும் 3 சப்ஜெக்ட் பண்ணணும். இந்த எல்லாத்துலேயுமே என்னதான் சப்ஜெக்ட் பண்ணணும்? எக்ஸுக்கு பொழுது 3 சப்ஜெக்ட் பண்ணணும். இது ஷார்ட்கட் மாரி. இப்போ நான் இதை நம்பராக மாற்றுறது என்ன பண்ணுறேன்? 3 சப்ஜெக்ட் பண்ணுறேன். 3 சப்ஜெக்ட் பண்ணால் x பவர் 4 பொழுது 3 பவர் 4 - 1. இப்போ 3 பவர் 4 அப்படிங்கிறது என்னது? 3 × 3 × 3 × 3. இதை பெருக்கணும் அப்படின்னா 81 - 1 80. இப்போ இந்த எக்ஸ் பவர் 4 - 1 நான் என்ன மாற்றிருக்கேன் அப்படின்னா 80 மாற்றிருக்கேன். சிம்பிளாக ஒரு நம்பரை சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸுக்கு பொழுது என்ன நம்பர் சப்ஜெக்ட் பண்ணணும்? அதே நம்பர் தான் x² / -1, 3² - 1, 3 9, 9 - 1 8. இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த நம்பராக மாறி இருந்தீங்களா? 80 8. இதுக்கு HCF கேட்டால் HCF கண்டுபிடிக்கணும், LCM கேட்டால் LCM கண்டுபிடிக்கணும். ஒரு ஆன்சர் வரும். இப்போ 80க்கு 8க்கும் HCF கேட்டாங்க அப்படின்னா HCF = 8. என்ன பண்ணின? ஸ்டெப் 1, இந்த ஈக்குவேஷனை நம்பராக மாற்றி அந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த HCFல வந்து ஆன்சரை மைண்டில் வச்சுக்கிட்டு நான் இந்த எக்ஸுக்கு பொழுது என்ன வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணணும், அந்த வேலையை நாங்கள் சப்ஜெக்ட் பண்ணால் டைரெக்டாக இந்த ஆன்சர் அதில் வரும். LCM இருந்தாலும் இதே மெத்தடு தான், HCF இருந்தாலும் இதே மெத்தட் தான். சப்ஜெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கலாம், 3 - 1 2. அப்போ இது கிடையாது. 3 + 1, ஏன்னா எக்ஸுக்கு பொழுது என்னது? 3 + 1, இதுவும் கிடையாது. இது பாருங்கள், 3 + 1 ஹோல் ஸ்கொயர்டு, 4² 16, இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், 3 - 1 3 + 1, 3 - 1 2, 3 + 1 4, 2 நாங்க 8. அப்போ ஆப்ஷன் என்னது பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. இந்த HCF என்ன இருக்கோ அப்படியே ஆன்சரில் வரும், கட்டாயம் வரும். இது எவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் இருந்தாலும் சரி, இந்த கணக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். ஸோ இல்லை ப்ரொசீஜர் படி போடணும் அப்படின்னா, இப்போ x பவர் 4 - 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த x பவர் 4 எப்படி எழுதலாம்? x பவர் 2 பவர் 2ன்னு எழுதலாம். a பவர் m × a பவர் n ஆன்சர்னு பார்த்தோம்னா a பவர் mn - 1. ஸோ இந்த x² -
இந்த 1 எப்படி எழுதலாம் 1 ஸ்கொயர் எழுதலாம். நீங்கள் 1 ஸ்கொயர் பண்ணாலும் கியூப் பண்ணாலும் 4 பண்ணாலும் தான் ஆன்சரு. நான் எப்படி வேணாலும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம், ஆனால் மாறக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, வேல்யூ என்ன மாறக்கூடாது. இது எந்த மெத்தடில் இருக்குது, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்கா. ஏ அப்படிங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு, பி அப்படிங்கிறது என்னது 1. அப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணால் என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்போ ஏ என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, ஏ என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1. இது எக்ஸ்பிளனேஷன் பண்ணால் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ்பிளனேஷன் பண்ணால் என்ன கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1. இப்போ ஹெச்சிசிஎஃப் கேட்டால் என்ன பண்ணோம், இது ஒரு இது மாதிரி ஃபேக்டர் மாதிரி, இது ஒரு நம்பர் மாதிரி, ரெண்டு இதுக்கு பொதுவாக உள்ளதான் என்ன பண்ணோம், என்ன யூஸ் பண்ணோம், என்ன யூஸ் பண்ணோம், ரெண்டு இதுலையும் பொதுவாக உள்ளதான் ஹெச்சிசிஎஃப். அப்போ இதுலேயும் பொதுவாக இருக்கிறது இதுதான், அதுதான் ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1. இதே எல்சிஎம் கேட்டாங்கன்னா இதான் எல்சிஎம், எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் அது எல்சிஎம். புரிஞ்சுக்க முடியுதா. இப்போ ஆப்ஷன் அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்குது, இது இல்லவே இல்லை. அப்போ இது என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு ஃபார்மெட்டில் இருக்குது. இதே எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. புரிஞ்சுக்க முடியுதா. ஸோ எந்த மெத்தடில் போடுறது ஒன்று தான். நம்பரில் சப்ஜெக்ட் பண்ண ஈஸியாக இருந்துச்சா இல்லையா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் இன்னும் 3 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அதை தனியாக என்ன பண்ணோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் உள்ள காமனாக உள்ள எழுதணும். நீங்கள் 10th மேக்ஸ் புக்கில் போய் எல்சிஎம் தனியாக என்ன இருக்குது, எக்ஸ் பவர் அதில் எல்சிஎம் ஹெச்சிஎம் தனி டாப்பிக்கே இருக்குது, அதை நீங்கள் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த கணக்கோட அருமை தெரியும். ஓகேவா. ஸோ இந்த கணக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, ஒரு வாட்டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா என்ன பண்ணணும், இதில் என்னென்ன நம்பருக்கோ எல்லாத்தையும் எழுதணும். 2 3 5 சின்னதுலேருந்து பேசுவோம் 7 11. இதை தாண்டி ஏதாச்சும் நம்பர் இருக்கா, இல்லை. அடுத்து என்ன பண்ணணும், எல்சிஎம்மா பவரில் பெருசு, 2ல் பவர் பெருசு எது, 2 பவர் 5 இருக்குது பார்த்துங்க. 3ல் 3 பவர் 4, வெரி குட். 5ல் 5 பவர் 3, 7ல் 7 பவர் 2, 11ல் 11 மட்டும் தான். இதுதான் ஆன்சர். சப்போஸ் இதை பெருக்கி கூட ஆன்சராக கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். இதை வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷனில் பெருக்கி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், பின்னங்களின் மீசிமா. ஸோ பின்னங்களின் மீசிமா அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, மேலே உள்ளது தொகுதி, கீழே உள்ளது பகுதி. இப்போ மீசிமான்னு கேட்டாங்கன்னா எனக்கு மீசிமான்னு கேட்டால் மேலே உள்ளது மீசிமா எழுதணும், மீப்போன்னு கேட்டால் மேலே உள்ளதா என்ன பண்ணணும், மீப்பா எழுதணும். இப்போ மேலே மீசிமானா கீழே என்னது மீப்போவா, மேலே மீப்போனா கீழே என்னது. அதனால் சார் மேலே கீழேனா மேலே உள்ள நம்பருக்கெலாம் மீசிமா கண்டுபிடிக்கணும், கீழே உள்ள நம்பருக்கெலாம் மீப்போவை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, மீப்போவை ஃபஸ்ட்டு போடுறோம். அப்போ மீப்போவா அப்படின்னா டேரெக்டாக இங்கே என்ன இருக்கோ அப்படியே மீப்போவான்னு எழுதணும். எழுதிட்டு கீழே என்ன எழுதணும் அப்படின்னா மீசிமான்னு எழுதணும். அதனால் சார் மீசிமா மீப்போவான்னு மேலேனா இது மேலே உள்ள நம்பருக்கெலாம் மீப்போவா, கீழே உள்ள நம்பருக்கெலாம். அப்போ மேலே உள்ள நம்பர்லாம் என்னது, இதெல்லாம் மேலே உள்ள நம்பரு, இதெல்லாம் இப்போ மேலே உள்ள நம்பர் இப்போ இருக்குங்க. என்ன நம்பரு 2 8 16 10. இது என்ன பண்ணணும், ஹச்சிசியை கண்டுபிடிக்கணும், மாற்றி கண்டுபிடிச்சக்கூடாது. இப்போ ஹச்சிசியை கண்டுபிடிச்சா என்ன வரும், 2 போடலாமா, O 2 2 4 2 8 8 2 16 I 2 10. இதுக்கப்புறம் காமனானா எதுவுமே நம்ம முடியாது, போடவே முடியாது. அப்போ என்ன ஆன்சரு 2. ஹச்சிசியை பதில் வருது 2ஆ மேலே, இதுதான் வருது, இதான் ஆன்சர் ஆகும் மேக்ஸிமம். புரிஞ்சுக்க முடியுதா. மேலே உள்ள 2 எழுதிக்கணும், 2 எழுதி கோடு போடணும். மீசியம் ஒன்றுல இதுக்கு மீசியம் கண்டுபிடிக்க அடுத்த ஸ்டெப்பு 2 போடலாமா, 1 2 2 4 4 2 8 5 மறுபடியும். சரி, இது அப்படியே பெருக்கிட்டானா அப்படி பெருக்கக்கூடாது, சின்னது வரைக்கும் போகணும் 1 1 2 4 5. இப்போ தான் பாருங்க I 2 10 20 40 80. மீசியம் என்ன பண்ணணும், கீழே போடணும். 80 தானே ஆன்சரு. I 2 10 20 40 80. ஸோ 80. ஓகேவா. சார் தப்பாக போட்டோம் பாருங்க. என்ன பண்ணா மேலே உள்ள நம்பருக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஹச்சிசியை போடணும். என்ன பண்ணோம்,
எல்சிஎம் போடுறப்ப மேலே உள்ள நம்பருக்கு என்ன பண்ணக்கூடாது, எல்சிஎம் போட்டுறக்கூடாது. கீழே உள்ள நம்பர் எடுத்து என்ன பண்ணோம், நான் தப்பு பண்ணுறேன் நீங்கள் அப்படியே இருக்கீங்க. இந்த 2, 8, 16, 20க்கு என்ன HCF வந்துச்சு அப்படின்னா 2 வந்துச்சு. ஓகேவா? அடுத்து இதே நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க கூடாது, கீழே உள்ள நம்பர் தான் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3, 9, 81, 27. புரிஞ்சுக்க முடியுதா? 3 போட்டோம்னா 1 3 3 3 9 27 3 81 9 3 27. மறுபடியும் 3 போட்டோம்னா 1 3 3 9 3 27 3 9. மறுபடியும் 3 போட்டோம்னா 3 9 1 3 3 3 9 9 3 81 வருதா? நல்லா தெரிஞ்சுங்க, மாற்றி போடக்கூடாது. நம்ம என்ன கேட்குறாங்க, மீப்போவா அப்படின்னா மீப்போவா அப்படி கேட்டாங்கன்னா மேலே உள்ளது என்னது மீப்போவாடா, மேலே உள்ள நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும், மீப்போவா போடணும். மீசிமா அப்படின்னா மேலே உள்ள நம்பரை எடுத்து மீசி போட்டக்கூடாது, கீழே உள்ள நம்பர் தான் என்ன பண்ணணும், மீசிமா போடணும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இப்போ பாருங்கள் ஆன்சர் என்னது 2 வேறு 81. அடுத்து இப்போ எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் பார்த்தோம்னா என்னது, எல்சிஎம் டிவைடட் பை HCF. அதாவது மேலே உள்ள நம்பர்லாம் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மேலே உள்ள நம்பர் என்னது 2 8 16 10. ஸோ 2 போட்டோம்னா 1 2 4 8 8 2 16 I 2 10. ஸோ 4க்கு போட்டோம் 2 2 4 4 8 5. 2 பார்த்தோம்னா 1 2 2 4 I 2 10 10 20 40 80. ஸோ மேலே என்னது 80. கீழே HCF போடுங்க. 3 9 81 27க்கு 3 போடுங்க. 1 3 9 3 9 27 9. இதுக்கப்புறம் போட முடியாது. ஆன்சர் என்னது 3 தான். 80/3. டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சா? ஃபார்முலா ஈஸி, ஞாபகம் வச்சுக்கணும். எல்சிஎம்னா மேலே எல்சிஎம், அப்படின்னா மேலே உள்ள எண்களுக்கெல்லாம் எல்சிஎம். HCFனா கீழே HCF, கீழே உள்ள எண்களுக்கு என்னது HCF. 15 25 40 75ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு இருக்காங்க. இந்த 15 கீழே உள்ள ஏதோ ஒரு நம்பரால் 15ஆலேயும் வகுக்கணும், 25ஆலேயும் வகுக்கணும், 40ஆலேயும் வகுக்கணும், 75ஆலேயும் வகுக்கணும். வகுத்தா மீதியே வரக்கூடாது. அப்படிங்கிற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கேள்வி நம்ம தெரியல, எல்சிஎம் HCF நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 9600 15 அளவு பார்ப்போம், 25 அளவு பார்ப்போம், 40 அளவு பார்ப்போம், 75 அளவு பார்ப்போம். 1 2 3 4 சமம் போடுற சமயத்தா, இது ஒரு 4 இது ஒரு 4 இது ஒரு 4 அப்படின்னா 16 சமம் போடுறது சமம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா இல்லையா? கணக்கு தெரில அப்படின்னா 16 சமம். ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த கணக்கு எப்படி போடுவாங்க, முயற்சி பண்ணணும். அந்த கணக்கை போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இல்லை எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் தெரியல, இந்த கணக்கு எல்சிஎம் அப்படின்னு தெரில அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வகுத்து பார்ப்பாங்க. என்ன சொல்ற, வகுப்படும் மிகப்பெரிய எண் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வகுத்து தான் பார்ப்போம். ஓகேவா? அதாவது இந்த பேஸ் பண்ணி ஒரு 3 மாடல் சம் இருக்குது. என்ன சம்னா 15 25 ஏதோ ஒரு 4 நம்பரோ 5 எத்தனை நம்பரானு கொடுத்துருவாங்க. இந்த நம்பரால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுனா எல்சிஎம் என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதோட மடங்கு தான் ஆன்சர். ஒன்று எல்சிஎம் ஆன்சர் ஆகலாம், இல்லை என்ன பண்ணோம் எல்சிஎம்மோட மடங்கு வந்து ஆன்சர் ஆகும். இதே வகுக்கும் போது மீதி 4 கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஒரு மடங்கு கண்டுபிடிக்கிறோம்ல, இங்கே கொஸ்டினில் மீதி இருந்ததுன்னா கடைசி ஆன்சர் போகிறப்ப அந்த மீதியை கூட்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரி ரைட்டு பாருங்க, இந்த கணக்கு போட்டுருவோம். இப்போ இதில் வந்து இந்த கொஸ்டினில் வந்து எல்சிஎம் HCFலாம் கொடுக்கவே இல்லை. நம்ம தான் நினச்சிக்கணும் இந்த கொஸ்டின் வந்துன்னா இது வந்து எல்சிஎம் சாப்டரில் உள்ளது அப்படின்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் போடணும். இப்போ 15 25 40 75 5 போகிறோம்னு வச்சுக்கலாம். 3 5 5 8 5 40 9 5 75 15 5 75. சரி ஓகே. அடுத்து என்ன போடலாம், 5 போடலாம். பெருசாக இருக்க நம்பர் என்ன பண்ணணும், கம்மியாக பார்க்கணும். 1 5 8 3 15. அடுத்து காமனாக உள்ளது எது, 3 1 1 8 3 சாரி 1 அவ்வளோதான். இதுக்கப்புறம் போட முடியாது. ஸோ பெருக்கணும் 8 3 24 24 5 120
125 600. ஆன்சர் என்னது? எல்சிஎம் வந்து 600. இப்போ இந்த எல்சிஎம் இருக்கான்னு போய் பார்க்கணும் ஆப்ஷனில். நல்லா தெரிஞ்சிங்களா? என்னது எல்சிஎம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது இந்த எல்சிஎத்தோட மடங்கை போட்டுகிட்டே வந்துட்டே இருக்கணும். இப்போ எல்சிஎம் 600 இருந்ததுன்னா என்ன ஆன்சரு? அதான் ஆன்சரு. அதுக்கு தான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, மிகப்பெரிய நான்கிலக்க எண். என்னது? மிகப்பெரிய நான்கிலக்க எண் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இது அப்படியே மடங்காகிட்டே வரும். 600 மடங்காக என்ன வரும்? 1200. அடுத்தது 1000 அப்படியே பார்த்துட்டு வரணும், இருக்கான்னு பார்த்துட்டு வரணும். 1800. அடுத்தது 2000. அடுத்தது 3000. இப்போ 3000 இருக்குது. இப்போ 3000 ஆன்சராக சொல்லணுமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ அடுத்த மடங்கு எப்படியே 3000 அடுத்து போட்டோம்னா 6000மா? ஏன்னா 3600 அப்படி போட்டது என்ன ஆகும்? அடுத்து 6000 போட்டோம் 9000. புரியுதா? அடுத்தது 9000 இருக்கு. 9000 இல்லை. அப்போ இந்த 600 மடங்காக போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வெறும் 600 போயிட்டு தான் பார்த்தீங்களா, நமக்கு வந்து லேட் ஆகும். இப்போ பார்க்குறோம். இப்போ 3000 ஆப்ஷனில் இருக்கு. 9600. இப்போ 9600 இருக்கு, 3000 இருக்கு. இன்னும் மடங்கு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா 3000ம் இந்த நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 600, அதோட மடங்கு தான். 9600ம் எல்சிஎம்மோட மடங்கு தான். ஆன்சர் ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? எல்சிஎம்மோட மடங்காக இருக்கணும். அவங்க மிகப்பெரிய நம்பர் இருக்குன்னா இந்த ரெண்டு இதில் எது மிகப்பெரிய எது இருக்கோ அது ஆன்சரு. மிகச்சிறியதுன்னு கேட்டாங்கன்னா எது சின்னது இருக்கோ அது ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ என்ன ஆன்சரு? 9600. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், 48, 60, 64ஆல் வகுப்படும் 10,000 விட குறைவான மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 10,000 கம்மியாக இருக்கும். எல்லாமே என்ன தான் இருக்குது? 10,000 குறைவாக தான் இருக்குது. ஓகே தானே? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிங்க. 48, 60, 48, 60, 64 போடுங்க. என்ன போடலாம்? 4 போடுவோம். 12 48, 15 60, 16 64. ஸோ 4 போட்டோம்னா 3 12, 15, 4 16. ஸோ 3 போடலாமா? 1 3 3, 5 3 15, 4 20, 60, 240, 240 × 4 800, 920. சொல்லுங்க. 240 × 4 0 4 16 6 1 2 8 1 9 960. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வருது? 960. ஓகேவா? இப்போ 960 அப்படின்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? 960 ஆன்சர் அடிச்சிருவாங்க. ஓகேவா? ஆனால் அவங்க என்ன கேட்டுருக்காங்க? 10,000 விட குறைவான மிகப்பெரிய எண். அப்போ இந்த 960 மடங்கு அப்படியே போட்டு பார்த்துட்டே இருக்கோம். அப்போ என்னவா இருக்கும் ஆன்சர்? கண்டிப்பாக 9600 தான் இருக்கும். ஏன்னா அதோட மடங்கு வந்துட்டே இருக்கப்போ என்ன ஆகும்? 9600 தான் ஆன்சராக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 9600 நிறைய ஆன்சராக வருது பார்த்தீங்களா? தெரியாலே உங்களுக்கு இந்த மைண்டில் வச்சுங்க. சப்போஸ் எக்ஸாமில் டைம் இல்லை உங்களுக்கு, கடைசி கொஸ்டினாக இதை பார்க்குறீங்க, 9600 ஆன்சராக என்ன பண்ணோம்? அடிச்சிருவாங்க. வாய்ப்பு இருக்குது. டைம் இல்லாதப்ப இது சந்தேகம் இருக்கா? சார் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு வச்சுருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு பர்சனாக என்ன சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு? இந்த எல்சிஎம் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அந்த எல்சிஎம் பேஸ் பண்ணி இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சிச்சு. இதேமாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் போடணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 10,000 விட மிகப்பெரிய எண் அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்பை 10,000 என்ன பண்ணோம் ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், 12, 15, 20 மற்றும் 27 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டாங்க. சிறிய எண் அப்படின்னா எல்சிஎம் தான் அர்த்தம். என்னது? கண்டுபிடிங்க.
சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் ஆன்சரு. 12, 15, 20, 27. ஸோ 3 போடலாம். 4 3 12, 5 3 15, 20 வகுப்படாது. 9 3 27. அதுக்கப்புறம் 5 போடலாம். 4 1 5 5, 4 5 20, 9. அடுத்த 4 போடலாம். 1 4 4 1, 1 4 4 9. ஸோ 9 நாங்கள் 9 நாங்கள் எத்தனை? 36. 36 × 15. ஸோ 36 × 15 போட்டோம்னா 6 5 30 0 மிச்சம் 3 3 5 15 3 18 6 3 4 540. ஸோ அதான் ஆன்சர். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஆன்சர். இந்த கேள்விக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும் தெரியணும். அடுத்து பாருங்கள், இரு எண்களின் கூடுதல் 20, அவற்றின் பெருக்கல் பலன் 96, அவ்விரு எண்களை மீப்பெரு வகுத்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 2 எண்களின் கூடுதல், ஏதோ 2 நம்பரை கூட்டம் என்ன வரணும்? 20 வரணும். ஏதோ ஒரு நம்பர் 2 நம்பரை பெருக்கணும்னா என்ன வரணும் அப்படின்னா 96 வரணும். அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன நம்பரு? 12யும் 8யும் கூட்டினோம்னா 20, 12யும் 8யும் பெருக்கணும் அப்படின்னா 96. அவங்க அந்த நம்பர் என்ன நம்பர் கேட்கல, அந்த 12க்கும் 8க்கும் என்ன வேணும்? மீ பெரு வகுத்தி அப்படின்னா என்ன வேணும்? HCF. ஓகேவா? ஸோ போடுங்க, என்ன போடலாம்? 4 போடலாமா? 3 4 12, 2 4 8. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 4. ஓகேவா? HCF. ஸோ இது ஈஸியான நம்பர்னால நம்மளாம் என்ன பண்ணிட்டோம், நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் பெரிய நம்பர்னால் கான்செப்ட் வைஸாக போடணும், ஃபார்முலா வச்சு போடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், விகிதத்தை வச்சு நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். எப்போதுமே வந்து இப்போ படிப்பிலே பார்த்துக்கிட்டீங்களா, மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஈஸி இருக்குது. இப்போ மெக்கட்ரானிக்ஸ்னு ஒன்று தராங்க. எப்படி தானே? மெக்கட்ரானிக்ஸ்னால் என்னது? மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ். அதே போல் தான் கொஷின். இப்போ உள்ள கொஷின் அளவியலில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வரும், டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜ் வரும். விகிதத்தில் என்ன வந்திருக்குப்பா? எல்சிஎம் HCF. இப்போ இந்த கொஷினை கேட்டாங்கன்னா ஒரே இதில் 2 சாப்டர் கேட்ட மாதிரி சமம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ இது ஒரு கணக்கு தான் என்ன பண்ணுவாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? இதான் ஃபார்முலா. இரு எண்களின் விகிதங்களின் பெருக்கல் பலன் இன்ட்டு HCF ஈக்குவல் டு எல்சிஎம். ஒரு விகிதத்தில் உள்ள நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா அந்த விகிதத்தில் உள்ள நம்பரை பெருக்கணும், இன்ட்டு HCF பெருக்கணும். இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்ட கேள்வி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இது ஸோ பாருங்கள், விகிதத்துக்கு எல்சிஎம்மோ HCF வேணும் அப்படின்னா எல்சிஎம் ஈக்குவல் டு இரு எண்களின், அது இரு எண்களாக இருந்தாலும் சரி 3 எண்களாக இருந்தாலும் சரி, இரு எண்களின் விகிதங்களின் பெருக்கல் பலன் இன்ட்டு என்னது? HCF. அடுத்தது பாருங்கள், இது ஒரு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா. என்னது? 2 எண்களுடைய பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு, நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இரு எண்கள் பெருக்கல் பண்ணனா எக்ஸ்னு ஒரு நம்பரு, எக்ஸ் நம்பரு, ஒய்யின் நம்பரு, இதை பெருக்கினா என்ன கிடைக்கும்? அதுவும் எல்சிஎம் HCF பெருக்கினா ஈக்குவலாக இருக்கும் வேல்யூ. இதை மறந்துடக்கூடாது. எல்சிஎம் HCF பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எத்தனை ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு பின்னங்களுடைய எல்சிஎம் HCF கண்டுபிடிக்கிறது. அடுத்தது பவரில் எக்ஸ் பவர் 5 அது கண்டுபிடிக்கிறது. அடுத்தது இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. அடுத்தது விகிதம், இரு எண்களின் விகிதங்களின் பெருக்கல் பலன் இன்ட்டு HCF ஈக்குவல் டு எல்சிஎம். எத்தனை ஃபார்முலா வருது? 5 ஃபார்முலா தான். இதை வச்சு எல்சிஎம்மில் எந்த கணக்கு கேட்டாலும் என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கேள்வி பாருங்கள், இரு எண்களின் 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. 3 எண்கள் விகிதத்தில் உள்ள 3 எண்கள் மீப்போமா அப்படின்னா என்னது? எல்சிஎம். எல்சிஎம் 240 எனில் இவற்றின் மீப்போ கா என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம்? எல்சிஎம் ஈக்குவல் டு, நல்லா தெரிஞ்சுச்சிங்க, எல்சிஎம் ஈக்குவல் டு ரேஷியோ இருக்குல்ல, ரேஷியோடைய பெருக்கல் இன்ட்டு HCF. அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு? 240. ரேஷியோ என்னது? 3 × 4 × 5 இன்ட்டு HCF. அப்போ HCF என்ன பண்ணணும்? எல்சிஎம்மோட வகுத்துற வேண்டியதான். 3 4 × 5.
ஸோ அடித்தோம்னா 60 4 240 12 5 60 4 3 12 அப்போ HCF ஈக்குவல் டு 4. புரிஞ்சுக்க முடியுதா? டவுட் ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்கள். இந்த இது இப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எழுதி பாருங்கள். LCM ஈக்குவல் டு நோட் பண்ணி வச்சுங்க. LCM ஈக்குவல் டு ரேஷியோ இன்ட்டு HCF. ஒன்றுமே கிடையாது. அந்த ரேஷியோவையும் ஆனால் இப்போ HCF கொடுத்துருக்காங்க LCM கொடுத்துருக்காங்க பார்க்கணும். LCM ஈக்குவல் டு அந்த ஆகணும். HCF தான் பெருக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா கரெக்டானு பாருங்கள். HCF ஈக்குவல் டு ரேஷியோட மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு LCM அப்படி கரெக்டாக தப்பா? கரெக்டு கிடையாது, தப்பு. அதுதான் கரெக்டு. புரிஞ்சுக்க முடியுதா? எதை வேணாலும் எங்கே எழுதுனா கிடையாது. LCM ஈக்குவல் டு தான் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா படித்தாலும் தரமாக படிக்கணும். எப்படி படிக்கணும்? இதை நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு விட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும் இரு எண்களை பெருக்கல் பலன் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. ஓகே, ஒரு விஷயமா கற்றுங்க. இது புரிஞ்சுதா கணக்கு? ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க பாருங்க. இது எண்களின் HCF மற்றும் LCM ஆகியவற்றின் பெருக்கல் பலனானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பார்த்து சொல்லுங்க. இது எண்களின் HCF மற்றும் நம்ம கேட்டோம்ல, இப்போ சொன்னோம்ல, ஒரு ஃபார்முலா சொன்னோம்ல, அது அப்படியே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கூடுதல் சமமா அந்த எண்ணோட பெருக்க. இப்போ உதாரணத்துக்கு அது டிரைவ் பண்ணி கேட்பாங்க. 4 8 இருக்கு. இது 2 நம்பர். என்னது? இந்த 2 நம்பருக்கு வந்து LCM கண்டுபிடிங்க. என்ன வரும் LCM? இப்போ 4 8 இருக்குது, அதோட மடங்காக தான் இருக்குது. அப்படின்னா இந்த சின்ன நம்பரோட மடங்காக தான் பெரிய நம்பராக இருக்குன்னா பெரிய நம்பர் தானே இருக்கும், LCM-ஆக இருக்கும். இப்போ LCM வந்து 8. HCF இந்த 4க்கும் 8க்கும் போட்டோம்னா 2 2 2 4 4 2 8 அப்படி 2 போட்டோம்னா 1 2 2 2 2 4. அப்போ என்னது? 4 தான் என்னது HCF. இப்போ பாருங்க, 2 எண்கள் பெருக்கல் பலன் 4 × 8 ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. 32 ஈக்குவல் டு 32 வருதா? அப்போ இரு எண்களை பெருக்கல் பலன் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. கரெக்டாக வருதா? அப்போ தான் கேட்டிருக்காங்க. இந்த இரு எண்களுக்கு HCF மற்றும் LCM ஆகியவற்றின் பெருக்கல் பலனானது எதுக்கு சமம்? எண்களின். இப்போ பாருங்க, பின்வருவற்றில் எந்த ஜோடி எண்கள் சார் பகா எண் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சார் பகா எண். ஸோ பகா எண்ணா என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். 2 ஒரு இரட்டைப்படை பகா எண். பகா எண்ணா அதோட ஃபேக்டர்ஸ் காரணிகள் 1 அல்லது அந்த நம்பர், அதை தவிர வேறு ஏதாச்சும் ஃபேக்டர்ஸ் இருக்குது, வேறு நம்பரால் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அது என்னது? பகு எண். ஓகேவா? அப்படி வகுக்கல 1 இப்போ 17 அப்படிங்கிறது என்னது? பகா எண். ஓகேவா? 1 1 வகுக்கும், இல்லைனா 17 வகுக்கும், வேறு எதுவுமே என்னாவது வகுப்படாது. சார் பகா எண்ணில் இப்போ இந்த நம்பரில் இண்டிவிஜுவலாக பார்க்கக்கூடாது. இந்த நம்பர் பகு எண்ணா, இந்த நம்பர் பகா அப்படின்னு பார்க்கக்கூடாது. சார் பகா எண்ணில் ஒரு நம்பர் பகு எண்ணாகவும் இருக்கலாம், இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கலாம், பகா எண்ணாகவும் இருக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? என்னவாக இருக்கலாம்? ஒரு நம்பரு பகு எண்ணாகவும் இருக்கலாம், இன்னொரு நம்பர் பகா எண்ணாகவும் இருக்கலாம், இல்லை 2 நம்பர் என்னவாக இருக்கலாம், பகா எண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த 2 நம்பரையும் காமனாக 1 தவிர வேறு எந்த நம்பருமே வகுக்கல. அதான் என்னது? சார் பகா எண். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த 2 நம்பரை எடுத்துக்கிறோம். இந்த நம்பரை என்ன வகுக்கும்? 1 2த்தையும் 1 வகுக்கும், 2த்தையும் 3 வகுக்கும். அப்போ 1 மட்டும் தான் வகுக்கணும். இந்த 2 நம்பரையும் 1 மட்டும் தான், 2 நம்பரையும் 1 மட்டும் தான் வகுக்குது அப்படின்னா அது சார் பகா எண். 1 விட வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்தாலும் என்னது? இது சார் பகா எண் கிடையாது. இப்போ பாருங்கள், 101 201. இப்போ 201 பகு என்ன பகா எண்ணா? 201 மட்டும் பார்த்தோம்னா பகா எண்ணா, பகு எண்ணா? ஏதாவது சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். வாய்ப்பாடு தெரிஞ்சால் சொல்ல முடியும். 201 எந்த நம்பருமே வகுக்காதா? வகுக்குமா? 3ஆம் வாய்ப்பாடு. இப்போ 3ஆம் வாய்ப்பாடு வகுப்பு போட்டுனா ஒன்றுமே கிடையாது. 201 அப்படியே கூட்டு எல்லா நம்பரையும் 2 + 0 + 1 கூட்டினா என்ன வருது? 3 டிவைட் பை 3 வகுப்படுதா? அப்படின்னா இது வந்து 3ஆல் வகுப்படுன்னு அர்த்தம். அப்போ இது பகு எண். அது 101 பகையானா என்ன தெரில வச்சுக்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ 101க்கு 201க்கு காமனான வகுப்பொரு நம்பர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ இது என்னது? சார் பகை. புரிஞ்சுக்க முடியுதா? என்னது?
இப்போ 12 பார்க்குறோம். 12 தனியாக பார்த்தா பகு எண், 15 தனியாக பார்த்தா பகு எண், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. 12ஐயும் 15 சேர்த்து வைக்கிற நம்பர் வச்சு இருக்கா அப்படின்னா இருக்குது. 1 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இது என்னது? சார் பகாயன் கிடையாது. இப்போ 17 51 பாருங்க. 17 ஒரு பகாயன், 51 ஒரு பகு எண். 17க்கும் 57க்கும் 51 ஜோடி இருக்கா? காமனாக வைக்கிற நம்பர் இருக்குன்னா 17 இருக்கு. இதை கான்செப்டை பொறுத்தளவு 1 மட்டும் தான் வைக்கணும். இப்போ பகு என்ன பகா என்ன கான்செப்ட்? ஒன்னாலேயே தன்னாலே வகுப்படணும். வகுப்பட்டு மிச்சம் வேற ஏதாச்சும் நம்பர்லாம் வகுப்படாது என்னது பகாயன். இங்கே வந்து ஒன்றால் மட்டும்தான் வகுப்படணும், வேற எந்த அந்த நம்பராலே வகுப்படக்கூடாது. இப்போ அந்த நம்பர்னா அது 17 எடுத்துக்கிறோம், 17ஆல் 17 வகுப்படும். ஆனால் 51 என்ன பண்ணுது? 17 வகுப்படுது. அப்போ இது ஃபேக்டர்ஸ் பார்த்தா 1 17 இதெல்லாம் வரக்கூடாது, 1 மட்டும் தான் வரணும். அப்போ இது என்னது? சார் பகாயன். இப்போ இந்த கணக்கில் நம்ம எதுவுமே போட போகிற கிடையாது. கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இந்த கணக்கு பண்ண முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது, எத்தனை பேருக்கு புரியல சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கெல்லாம் புரியாது. எப்படி எடுத்தோன்னே எல்லாருக்கும் எப்படி புரியும்? எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணி பார்க்கணும்? உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு சார் பகா எண் அப்படின்னா 2 நம்பரும் பகா எண்ணாக இருக்கணும் அவசியம் கிடையாது. 2 நம்பருமே பகு எண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் 2 நம்பரையும் சேர்த்து 1 மட்டும் தான் வகுக்கணும், வேறு எந்த நம்பரும் கூடாது வகுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு 4 9 இது ஒரு ஜோடி. இது பகு எண்ணா? இது வந்து பகு எண்ணா பகா எண்ணாங்கிறது கேள்வி கிடையாது. இது சார் பகா எண்ணா சார் பகா எண் இல்லையா? எல்லாம் சொல்லுங்கள். நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். எடுத்தோடனே ஆன்சர் சொல்ல முடியும், சொல்லக்கூடாது. இப்போ உதாரணத்தை பார்க்குறோம். 4 ஒரு பகு எண், 9 ஒரு பகு எண். ஆனால் 4 9 சேர்த்து பாருங்க, ஏதாச்சும் இங்கே போட முடியுமா? நம்ம 1 தவிர வேறு எதுவுமே போட முடியாது. அப்போ 4 9 என்னது? சார் பகா எண். புரிஞ்சிச்சா? புரிஞ்சுங்க, அதான் நல்லது. 3 எண்களின் விகிதங்கள் முறையே 1:2:3. இவைகளின் HCF 12 அந்த எண்கள் முறையே என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாங்க? விகிதம் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு HCF கேட்டாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? விகிதம் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? விகிதம் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு அந்த எண்கள்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த HCF-ஆல் அந்த நம்பரை பெருக்கிட வேண்டியதான். இந்த 1ஓட 12 பெருக்குங்க 12, 12ஓட 2ஓட 12 பெருக்குங்க 24, 3ஓட 12 பெருக்குங்க 36, 12:24:36 தான் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ எல்சிஎம் கேட்குறாங்கன்னா இந்த கண்டுபிடிச்ச நம்பர் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம். புரியுதா? எல்சிஎம் என்னது? எல்சிஎம் ஈக்குவல் டு 1:1:2:3 HCF பண்ணா 12. ஸோ 2 3 6 6 12 72 தான் இந்த இதுக்கு எல்சிஎம். நோட் பண்ணி வச்சுங்க. சரி, ரைட். அடுத்த கணக்கு பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது அதாவது எல்சிஎம் HCF பயன்படுத்தி அப்ளிகேஷன் ஓரியன்டான கேள்வி, பயன்பாட்டில் பயன்படுற கேள்வி. 3 வேறுபட்ட தெருமுனையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு. போக்குவரத்து சிக்னல் விளக்கு சொல்லிட்டு போயிடலாம். என்ன சொல்லலாம்? அது எப்படி சொல்லுவாங்க? 3 வேறுபட்ட தெருமுனைகளில் உள்ள, தெருமுனையில் தான் இருக்குமா சிக்னல் விளக்கு வழியாக 36 48 64. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் டைம் வந்து வினாடியா நிமிடமானு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம், யூனிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, ரொம்ப முக்கியமானது. வினாடியை எப்படி நிமிடமாக மாற்றுறது, நிமிடத்தை எப்படி மணி நேரமாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆன்சரு இப்போ கொஸ்டின் வந்தால் வினாடியில் இருக்குது, ஆன்சர் இதில் இருக்குது நிமிடத்தில் இருக்குது, ஏதோ ஒன்று. ஸோ இந்த 3ம் என்ன பண்ணுது அப்படின்னா 7 மணி காலைல 7:30க்கு என்ன பண்ணுது? ஒன்றா எரியுது. அப்போனா மறுபடியும் எப்போ ஒன்று போல் எரியும்? கேள்வி ஃபஸ்ட்டு புரியுதா? சிக்னல் விளக்கு பார்த்துருப்போம், 1 10 செகண்ட் ஒரு அடி இது பண்ணும். நம்ம போகணும் அடுத்த சிக்னல் ஆகிடும், விழுந்துடும். சில சிக்னல் சிலதை பார்த்தா சில சிக்னல் ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த மாதிரி கணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? எல்சிஎம். இது எதுக்கு? 36 48 64. ஸோ 12 போகிறோம் பார்த்தீங்களா? 3 12 12 போட்டால் 3 12 4 12 வராதா? அப்போ என்ன பண்ணணும்? 12 என்ன போடலாமான்னா போடலாம், ஆனால் ஆன்சர் அதோட மடங்கு பெருசாக வரும். என்ன சொல்லணும் புரியுதா? அதான் எல்சிஎம் மட்டும் சின்ன நம்பர்லேருந்து போடுறது நல்லது. என்னங்க சொல்லு? என்னது? 4 போடலாம் அப்படி தானே? 4 போடலாம். கொஞ்சம் மீடியமாக நம்பர் போடணும். 9 4 30 இது போடக்கூடாதுலாம் கிடையாது, ஆனால் ஆன்சர் பெருசாக வரும். என்ன சொல்லணும் புரியுதா? 9 4 36, 12 4 48, 11 4 16 4 64.
மறுபடியும் என்ன போடலாம்? 4 போடும். 9 3 12 4 16 மறுபடியும் 3 போடும். 3 9 1 3 3 4. ஸோ 12 36 36 × 16 6 36 காரு மிச்சம் 3 3 18 21 6 1 6 3 1 3 6 7 576 வினாடிகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணோம்? அங்கே வினாடின்னு கொடுத்தா இங்கே கொஸ்டினில் வினாடி கொடுத்தா என்ன பண்ணோம்? ஒவ்வொரு 576ங்கிறது எல்சிஎம், வினாடின்னு கொடுத்தா செகண்ட் எழுதிடணும். அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு 576 வினாடிக்கு ஒரு முறை என்ன பண்ணோம்? இந்த 3 விளக்குகளும் ஒன்றாக எரியும். அப்போ கொஸ்டினை போய் பார்க்குறோம், பார்த்தாங்க என்ன இருக்குது? நிமிடங்களாக இருக்குது. அப்போ இந்த 576 செகண்ட் என்ன பண்ணணும்? நிமிடமாக மாற்றணும். நிமிடம் ப்ளஸ் செகண்ட் என்ன பண்ணணும்? பிரிக்கணும். பிரித்தா என்ன பிரிக்கலாம்? ஒரு 60 செகண்ட் சேர்ந்து தானே இது ஒரு நிமிடம். அப்போ 576 60 வகுங்க. 7 42 8 48 96 54. ஸோ 9 நிமிடம் 56 54. அப்போனா 540 மிச்சம் உள்ளது 36 செகண்ட். ஓகேவா? ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா 7 மணி 7 ஹவர் 30 நிமிடத்துக்கு என்ன இருக்கு? ஒன்றா சேர்ந்துருக்கு. அப்போ இதோட கூட்டிக்க வேண்டியதான். 39 மினிட்ஸு 36 செகண்டு. எதை இடிக்குதா பாருங்க. 56 54 540 என்ன ஆயிடுச்சு? 7 மணி 39 நிமிடம்லாம் கரெக்டாக இருக்குது. வினாடி தப்பாக இருக்கு பாருங்கள். வினாடி ஒரு 10 கூட போகுதா? இதில் தப்பு பண்ணியிருக்கோமா? என்ன தம்பி? எப்படி ஏன் வராது? 56 54 540 வேற எல்சிஎம் கரெக்டா? எல்சிஎம் கரெக்டாக போட்டிங்களா இல்லையா? கரெக்டு தானே? 576 576ல் 9 நிமிஷம் இருக்குது. 56 54 540 மிச்சம் 36. ஆப்ஷன் 36 இல்லாமல் 26 இருக்கு. கவனிங்க, ஒரு டைம் கொடுத்தா டயத்துலேருந்து எப்போ மறுபடியும்னா அந்த டயத்தை நம்ம என்ன பண்ணிடணும்? கூட்டுறோம். தெரியுதாலையா உங்களுக்கு? 7 மணி நேரம் 30 நிமிடத்தில் காலை 7:30க்கு ஒன்றா எரிஞ்சிருக்கு. மறுபடியும் எப்போ ஒன்றா எரியும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி எல்சிஎம் நம்ம என்ன பண்ணோம்? வினாடியாக நிமிடமாக கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 576 செகண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 9 நிமிஷம் 36 செகண்டாக மாற்றிருக்கோம். ஏன்னா 56 54 540. சரி, ஓகே. இந்த இடத்துல ஏதாவது பார்த்து வச்சுங்க. 7 மணி நேரம் 39 நிமிடம் 36 செகண்ட் தான் நமக்கு ஆன்சர் வருது. ஓகே தானே? கான்செப்ட் புரியுதா? இப்போ கவனிங்க, இந்த கேள்வியை கொடுத்து இந்த வார்த்தையே கொடுக்கல. வார்த்தையை கொடுக்காம என்ன கேட்குறாங்க? இந்த 3 சிக்னல் விளக்கும் எப்பொழுது ஒன்றாக எரியும் அப்படின்னா இதான் ஆன்சர். என்னது? ஒவ்வொரு 576 வினாடிக்கு ஒரு முறை என்ன பண்ணோம்? ஒன்றாக எரியும். இதே இங்கே கொஸ்டினில் போய் ஆப்ஷனில் போய் பார்க்குறோம். 576 செகண்ட் கொடுக்காம நிமிஷத்தில் கொடுத்தாங்கன்னா என்ன ஆன்சரு? ஒவ்வொரு 9 நிமிடம் 6 36 செகண்ட் ஒரு முறை என்ன பண்ணோம்? இந்த சிக்னல் விளக்கு ஒன்றாக எரியும். புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது எஃபிஷியன்சி தான் நான் அடிக்கடி உங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பேன். எஃபிஷியன்சி அப்படின்னு. இன்றைக்கி நான் இந்த ஒரே ஒரு கணக்கை நான் கற்றுக்கிட்டேன். இந்த கணக்கை நீங்கள் எப்போ போட்டாலும் போடுவோம் அப்படின்னா இன்றைய உழைப்பு இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணவே வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன பண்ணுவோன்னா, ஆனால் இந்த கணக்கை நான் கற்றுக்கிற மாதிரி உட்காந்து கிளாஸில் உட்காந்துட்டு பார்த்துட்டு கணக்கு தெரியாமல் மறுபடியும் அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படின்னா உட்காந்துருக்கிறது நடத்துறது எல்லாமே வேஸ்ட். டோட்டல் வேஸ்ட். என்னது? கணக்கே சொல்லணும். இந்த கணக்கு அப்படியே சொல்லுங்கள். என்ன கான்செப்ட் என்னது? ஒரு 3 சிக்னல் கணக்கு, ஒரு 3 வேல்யூ கொடுத்துருவாங்க. வேல்யூ கொடுத்துட்டு அது செகண்டில் கொடுக்கலாம், இல்லை மினிட்ஸில் கொடுக்கலாம், எது வேணா கொடுக்கலாம். 3 சிக்னலுக்கும் ஒன்றா எப்போ எரியும் கொஸ்டின் கேட்டாங்க. என்ன பண்ணோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே கொஸ்டின்லேயே ஒரு டைம் கொடுத்துட்டு காலையில் 8 மணிக்கு ஒன்றா எரியுது, மறுபடியும் எப்போ எரியும் அப்படின்னா அந்த 8 மணிக்கு நம்ம என்ன பண்ணோம்? கூட்டிக்கணும். அல்லது என்ன பண்ணுவாங்க? ஒரு 12 மணி நேரத்துக்கு எத்தனை முறை இந்த ஒன்றா எரியும் அப்படிவாங்க. என்ன பண்ணுவாங்க? நமக்கு தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு 576 வினாடிக்கு ஒரு முறை இந்த சிக்னல் விளக்கு ஒன்றாக எரியும்னு சொல்கிறான். இன்னொரு கேள்வி கேட்பாங்க, 1 டேக்கு ஒரு நாளைக்கு இந்த சிக்னல் விளக்கு எத்தனை முறை ஒன்றாக எரியும்? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? அந்த 576 வகுக்கணும். கான்செப்ட் புரியுது? இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட். இதெல்லாம் தெரியாமல் கணிதத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது? கணக்கு பண்ண முடியாது. சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த ட்விஸ்ட்டை பண்ண தெரியாது நமக்கு. புரிஞ்சிச்சுல? என்னென்ன கேள்வி கேட்கலாம்?
ஃபஸ்ட்டு அவங்களே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயத்திலிருந்து மறுபடிக்கும் இந்த சிக்னல் விளக்குகள் எப்பொழுது ஒன்றாக எரியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை டைம் ஃபிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாகவே எத்தனை வினாடிகளுக்கு ஒரு முறை இல்லை எவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை ஒன்றாக எரியுன்னு கொடுக்கலாம். அல்லது அவங்க ஒரு பெரிய ஒரு மணி நேரம் கொடுத்து ஒரு 12 மணி நேரத்தில் இந்த சிக்னல் விளக்குகள் எத்தனை முறை ஒன்றாக எரியும். ஓகே தானே? போட்டலாமா? இப்போ பாருங்கள், மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்ன கேள்வி? 16, 24, 36, 54 ஆகிய. இப்போ இதே கேள்வியை ஒரே நிமிஷம் இருங்க. இந்த கேள்வியை இப்படி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கிரவுண்டு, வட்டப்பாதையில் உள்ள ஒரு கிரவுண்டு. என்ன கிரவுண்டு? வட்டப்பாதையில் உள்ள ஒரு கிரவுண்டு. ஏ அப்படிங்கிற ஒரு 36 km/h வேகத்தில் ஓடிட்டு இருக்காரு. ஏ என்ன பண்ணுறாரு? 36 km/h வேகத்தில் ஓடிட்டு இருக்காரு. பி அப்படிங்கிற ஒரு 48 km/h வேகத்தில் ஓடிட்டு இருக்காரு. சி அப்படிங்கிற ஒரு 64 km/h வேகத்தில் ஓடுனா 3 பேரும் எப்போ சந்திப்பாங்க அப்படிங்கிற கேள்வி. சந்திப்பாங்க நினைக்க மாட்டாங்களா? இவன் மட்டும் ஏ மட்டும் ஒரு வேகத்தில் ஓடிட்டே இருக்கான், பி மட்டும் ஒரு வேகத்தில் ஓடிட்டே இருக்கான், சி மட்டும் ஒரு வேகத்தில் ஓடிட்டே இருக்கான். அப்படியே ஓடிட்டு மாறி மாறி வந்துருப்பாங்கன்னா ஒரு இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? எப்போ சந்திப்பாங்க அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதா? காலையில் 8 மணி ஒரு வாட்டி சந்திக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் எப்போ சந்திப்பாங்க? எல்சிஎத்தை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிடணும். ஒரு நாள் பூரா ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை சந்திச்சுப்பாங்க அப்படின்னா எல்சிஎம் தலை என்ன பண்ணணும்? 4 வகுக்கணும். புரியுதா? கணக்கு புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? யாராச்சும் புரியலையா? அந்த கணக்கு எல்சிஎம் தான் போடணும். ஓகேவா? அடுத்த கணக்கு பாருங்க. 16, 24, 36, 54 ஆகிய எண்களால் மிக சரியாக வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண். இதில் டிஜிட் பார்க்கணும். என்ன டிஜிட்டு? 5 டிஜிட்டா 4 டிஜிட்டா அப்படின்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? 5 டிஜிட்டா. இப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு என்ன அர்த்தம்? எது அப்படிங்கிறது 10,000. மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படிங்கிறது 9999. ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த நம்பர்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த நம்பர் மிகச்சிறிய எண் அப்படின்னா இந்த 10,000 வகுப்படுதான்னு பார்க்கணும். என்ன பண்ணணும்? 10,000 வகுப்படுதா அப்படின்னு பார்க்கணும். வகுப்படுனா இந்த 10,000 கூடுதலாக என்ன பண்ணணும்? அந்த எல்சிஎம் கூட்டிக்கணும். என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்க முடியுதா? அப்படி இல்லையா, மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா அந்த நம்ம கண்டுபிடிக்கிற எல்சிஎம் இந்த 999 5 9 வகுப்படல அப்படின்னா அந்த இதெல்லாம் கழிச்சுக்கணும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே என்னது மைனஸ், என்னது எல்சிஎம் ஹச்சிசிஎம். இது வந்து மிகச்சிறிய எண் கேட்டால் ப்ளஸ் பண்ணணும். எல்சிஎத்தை என்ன பண்ணணும்? மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கிறா சாரி ஹச்சிசிஎம் போட்டோம். எல்சிஎம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி ரைட்டு. பாருங்கள், 2 கேள்வியும் போடுவோம். இதே கேள்வி கீழே எழுதிங்க. மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டாலும் சரி, மிகச்சிறிய 5 இலக்க கேட்டால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 16, 24, 36, 54 என்ன போடலாம்? 4 போடலாமா? 4 நன்னாங்க 16, 6 நாங்க 24, 9 நாங்க 36, 14 நாங்க 4 வகுப்படுமா? வகுப்படாதா? வகுப்படனா போடக்கூடாது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எல்லாத்தையும் ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் தான் போடணும். 8 2 16, 12 2 24, 18 2 36, 27 2 54. 3 போடலாமா? 8 வரும். 4 3 12, 6 3 18, 9 3 27. 3 போடலாமா? 8 4 2 6 3 9. 2 போட்டோம்னா 4 2 8, 2 2 4 1 3. ஸோ இதுக்கப்புறம் காமனாக போடலாமா? 2 போடலாமா? 2 2 4 1 2 1 3 6 12 24, 48 48 × 9 8 9 72 2 மிச்சம் 7 4 36 43. கரெக்டாக இருக்குமா? 432 கரெக்டாக இருக்குமா? போட்டிங்களாலே நிச்சயம் பண்ணிங்க முயற்சி பண்ணும்ல. கரெக்டா? சரி ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும்? மிகச்சிறிய 5 இலக்க எண். இப்போ இந்த 10,000 434 வகுப்படுமா? கட்டாயம் வகுப்படாது. புரிஞ்சுக்க முடியுதா? புரியுதா இல்லையா? அப்போ இந்த 10,000 எல்சிஎம் தப்பாக வருது. சரி ரைட்டு. 432 864 இருக்கா பாரு? இல்லையா? எல்சிஎம் இதே மாதிரிலாம் எல்சிஎம் வரதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கு.
எல்சிஎம் கண்டுபிடி சொல்லுங்கள் கரெக்டா. 420 புரியல. இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு எல்சிஎம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் என்ன வந்துச்சு? 432. இதில் சந்தேகம் இல்லையா? இல்லை. இப்போ இந்த 432 மிகச்சிறிய 5 இலக்க எண் சொன்னாங்க. என்ன இதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். இந்த 432 கூட்டுறோம். கூட்டினாது 10,432. இப்போ அந்த 10,432ஆல் இந்த நம்பர்கள் வகுப்படுமானா வகுப்படாது. புரிஞ்சுக்க முடியுதா? 10,432ஆல் 432 வகுக்காது. இப்போ 432 வகுக்கலன்னா இந்த நம்பர் என்ன பண்ணாது? வகுக்காது. அப்போ இந்த என்ன பண்ணணும்? அந்த மிகச்சிறிய 5 இலக்க என்ன மிகச்சிறிய 5 இலக்கன்னு எடுத்துக்கணும். 432 வகுக்கணும். என்ன பண்ணணும்? 432 வகுங்க. 1000 1000ல் எத்தனை 432 இருக்குது? ஒரு 432 எத்தனை 2 இருக்கா? ஸோ 864 கழிச்சோம்னா என்ன வரும்? 136 0 இருக்குமா? இந்த 1360 எத்தனை 432 இருக்குது? 3 இருக்குது. ஸோ முன்னாங்கு 12 முன்னாங்கு 1200 3 9 1296. ஓகேவா? இது கழிச்சா என்ன வரும் அப்படின்னா 64 வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இப்படி எழுதி வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்சிஎம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது? ரெண்டாவது ஸ்டெப்பு அந்த எல்சிஎம்மால் அந்த மிகச்சிறிய 5 இலக்க என்ன மிகச்சிறிய 5 இலக்க என்ன பண்ணணும்? வகுக்கணும். வகுத்தா ஒரு ரிமைண்டர் வரும். ரிமைண்டர் வருதா? என்ன வருது? 64. அந்த மீதியை என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம்மோட கழிக்கணும். எல்சிஎம்மோட என்ன பண்ணணும்? மீதியை கழிக்கணும். எல்சிஎம் என்னது? 432. அவ்வளோ 64 கழிங்க என்ன வரும்? 368. இந்த வந்த ஆன்சரை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த மிகச்சிறிய 5 இலக்க எண் அதோட கூட்டணும். கூட்டினா அதான் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் சார் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த 10,000 கேள்வி என்னது? மிகச்சிறிய அதாவது மிக சரியாக வகுப்படணும். என்ன பண்ணோம்? மிக சரியாக. உதாரணத்துக்கு இந்த 10,368 16ஆல் வகுத்து பார்த்தாலும் சரி, 24ஆல் வகுத்து பார்த்தாலும் சரி, 34ஆல் வகுத்தாலும் சரி, 54 கரெக்டாக வகுப்படும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த எல்சிஎம்மை டேரெக்டாக 10,000 கூட்டினோம்னா என்ன வருது? 10,432. இந்த 10,432 432ஆல் வகுப்படுதுன்னா அதான் ஆன்சரு. ஆனால் வகுப்படலை. அப்போ ஒன்று இந்த 10,432 கம்மியான ஒரு வேல்யூ இல்லை அதிகமான வேல்யூ என்ன பண்ணுது? நியர்பையில் உள்ள வேல்யூ தான் என்ன பண்ணுது? புரிஞ்சுக்க முடியுதா? ஆனால் பார்த்தோன்னா எல்லாமே நியர்பை வேல்யூவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 10,000 நம்ம எடுத்து அவங்க சொன்ன 5 இலக்க என்ன நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மில் வகுத்தா ஒரு மீதி வரும். அந்த மீதியை எல்சிஎம்மோட கழிச்சுக்கிட்டு அந்த வேலையை போய் என்ன பண்ணணும்? 10,000 கூட்டணும். புரிஞ்சுக்க முடியுதா? எத்தனை புரிஞ்சிச்சு? ஒரு ஸ்டெப்பு கூடுதலாக போட்டு தான் ஆகும். டேரெக்டாக போய் என்ன பண்ணக்கூடாது? கூட்டக்கூடாது. புரிஞ்சுக்க முடியுதா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எழுதி வச்சுங்க. இது எழுதி வச்சுங்க. முக்கியமானது எல்சிஎம் எழுதி கண்டுபிடிச்ச பிறகு அந்த எல்சிஎம்மால் அவங்க 5 இலக்க என்னன்னா இந்த 5 இலக்க மிகச்சிறிய 5 இலக்க என்ன அந்த மிகச்சிறிய 5 இலக்க வகுக்கணும். மிகப்பெரிய 5 இலக்கன்னா மிகப்பெரிய 5 இலக்கனால வகுக்கணும். வகுத்தா ஒரு மீதி வரும். அந்த மீதியை போய் என்ன பண்ணணும்? எல்சிஎம்மோட கழிக்கணும். கழிச்சுக்கிட்டு அந்த வேல்யூ என்ன பண்ணணும்? மிகச்சிறிய அப்படின்னா கூட்டணும், மிகப்பெரிய என்ன பண்ணணும்? கழிக்கணும். கான்செப்ட் புரியுதா? மறந்துடாதீங்க. இல்லை சார் எனக்கு வந்து 1000க்கு அப்புறம் 10,000க்கு அப்புறம் 432ஆல் வகுப்படுற எண் எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த எண் எழுது. அதான் ஆன்சரு. 10,000க்கு அப்புறம் கண்டுபிடிக்க எல்சிஎம்மால் மீதி என்று வகுப்படுற எண் கண்டுபிடிக்க தெரியும்னா அதான் என்னது? ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சம்மது. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்னென்ன ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுங்க. இப்போ பார்க்கலாம். இந்த கேள்வி பாருங்கள். இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்த கேள்வி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்த கேள்வி எல்லாமே என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த கணக்கில் மட்டும் HCF கண்டுபிடிக்கணும். என்ன எப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அப்படின்னு வார்த்தை வந்திருக்கும். நான் வந்திருக்கோம் கொடுத்தாங்க பாருங்க. வரலையா அது மாதிரி? எங்கே பார்த்தோம்?
இங்கே பாருங்கள் 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர் 4 மீட்ரு அது ஒரு அளவு 9 மீட்டர் 40 சென்டிமீட்டர் அது ஒரு அளவு 16 மீட்டர் 60 சென்டிமீட்டர் இந்த அளவுகளை அளக்கிறதுக்கு வாய்ப்புக்கூடிய ஏதோ ஒரு பெரிய ஸ்கேல் என்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கணும் அந்த ஸ்கேலை வச்சு இதையும் கரெக்டாக அளக்கணும் இதையும் கரெக்டாக அளக்கணும் இதையும் கரெக்டாக அளக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கேலோட அளவு எப்படி இருக்கணும் பெரிய அளவு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3க்கு HCF கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் மிகப்பெரிய உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 2 லிட்டரு என்ன இருக்குது 2 லிட்டரு பால் இருக்குது இன்னொரு 2.5 லிட்டரு பால் இருக்குது இன்னொரு 3 லிட்டரு பால் இருக்குது ஏதோ ஒரு அளவுகோல் எனக்கு வேணும் இந்த பாலை அளக்கணும் மிச்சப்படாமல் அளக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அளவுகோல் வேணும் என்ன அளக்கணும் லிட்டர் இல்லைடா அந்த அளவுகோல் அளவு பெரிய அளவு 3 லிட்டரு எப்படி 3 லிட்டரை வச்சு 2 லிட்டரா சரியாக அளப்பியா அக்யூரேட்டாக அளக்கணும் அளக்க முடியாதுல்ல அப்போ என்ன பண்ணணும் 3க்கு HCF கண்டுபிடிக்கணும் அதான் இந்த இது HCF கண்டுபிடிங்க இப்போ 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர் என்னது 495 சென்டிமீட்டர் 9 மீட்டர் 40 சென்டிமீட்டர் 940 சென்டிமீட்டர் 16 இந்த யூனிட் கன்வர்ஷன் எவ்வளோ யூஸ் ஆகுது பாருங்க 5 போடுங்க 8 5 40 9 5 45 9 5 45 3 5 15 1 5 5 மிச்சம் 4 8 5 40 9 5 45 3 15 3 15 3 15 வேற ஏதாச்சும் அளவு வருதா பாருங்க 3 அளவு போடுமா 3 3 9 1 3 3 6 3 18 3 9 1 1 1 வேற வகுப்படுமா வகுப்படாதா வகுப்படாது அப்போ என்ன பண்ண 15 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா இதையும் கரெக்டாக அளந்துடலாம் இதையும் கரெக்டாக அளந்துடலாம் இதையும் கரெக்டாக அளந்துடலாம் புரிஞ்சுக்க முடியுதா மிகப்பெரிய அளவுகோல் கொடுத்துருக்கல மிக பெருசாக எடுத்துடக்கூடாது HCF கண்டுபிடிச்சி அதான் ஆன்சர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1665 இந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேலெல்லாம் கரெக்டாக அளக்க முடியுமா கரெக்டாக அளந்துடலாம் புரிஞ்சுக்க முடியுதா இப்போ 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா ஸ்கேல் வந்து மிச்சம் இருக்கும் எது அதாவது 495 ஃப்ரண்டில் பாரு சார் 63 111 63 111 வந்து 3ஆல் வகுப்படுமா ஏன் படாது வராதா கூட்டினா 3 வருதுல அப்போ வகுப்படும்ல இப்போ 111 3ஆல் வகுப்படுமா அப்படின்னா வகுத்து பார்க்கணும் அவசியம் கிடையாது இந்த 3 நம்பர் எப்படி கூட்டுங்க 1 + 1 + 1 அப்படின்னா 3ஓட மடங்கு ஆன்சர் வருதுன்னா கண்டிப்பாக இது 3ஆல் வகுப்படும் வகுப்படுதா இல்லையா 90 93 96 99 102 105 108 111 வகுப்படுதுல அப்போ என்ன பண்ண இன்னொரு 3 போடலாம் கரெக்டா போடலாம் போடக்கூடாதா HCF கண்டுபிடிக்கணும் 11 3 33 2 3 6 1 3 3 இங்கே 3 9 7 3 21 அப்போ என்ன பெறணும் 5 3 15 15 3 45 தான் என்னது ஆன்சரு அதான் நம்ம என்ன HCF கண்டுபிடிக்கிறோமோ அதான் என்னது ஆன்சரு HCF தப்பாக கண்டுபிடிச்சா தப்பாக தான் வரும் ஆன்சரு புரிஞ்சுக்க முடியுதா அதுதான் என்ன பண்ணணும் வாய்ப்பாடு படிக்கணும் என்ன படிக்கணும் வாய்ப்பாடு நான் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு வாய்ப்பாடு இந்த ஸ்கொயரு கியூப்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க ஒரு நம்பரை பார்த்தாவே நமக்கு தெரியணும் இதுதான் நான் சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வகுப்படும் தன்மைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் இருக்குது ஒரு நம்பரை பார்த்தா நம்பர் 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு வகுத்தெல்லாம் பார்க்க முடியாது அது ரொம்ப லேட் ஆகும் அதை நான் நடத்துகிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இது புரிஞ்சிச்சா என்ன அப்படின்னா சிம்பிளான கான்செப்ட் பெரிய அளவு அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணணும் HCF கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஓகேவா ஸோ LCM HCFலாம் ஓரளவு கற்றுக்கிட்டீங்களா ஒரு ஐடியா வருதா இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் மிஸ் ஆன சில சம் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த பார்ட் 2ல் பார்ப்போம் ஓகே தானே ஸோ டெஸ்ட் நடக்கும் பார்த்துங்க நல்லா எழுதணும் நம்ம வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்